வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான செய்திகள் என்னென்ன. ஸோ ஒரே ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியோடைய இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிட்டோம். ஸோ இனிமேல் முதுகலை பட்டதாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி ஆணைகள் மட்டும்தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா வராதா, இதை பற்றியும் 2013 டெட் பாஸ் பண்ணக்கூடிய போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய கேண்டிடேட் எல்லாமே முதல்வர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர்களுக்கு மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னுடைய முதற்கண் வணக்கத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இத்தகைய வருடங்களாக படித்து எங்களுடைய வாழ்க்கையை வீணாகி போனது. ஸோ வந்து சிபி அட்டன் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபி அட்டன் பண்ணிட்டோம். இப்போ 4 வருஷம் ஆச்சு. டிஆர்பி நடத்தி பிஜிடிஆர்பி நடத்தி 4 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு வேக்கண்ட் அதிகரிக்கவே இல்லை. ஸோ வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரமத்தில் இருக்கோம். இதனால் எங்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சர் ஐயா ஏற்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை மனுக்கள் எல்லாமே கையில் ஏந்தி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள். ஏன்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் முதலமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மனுக்களை அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க கையில் பதாகைகளோட. 2025 பிஜிடிஆர்பியோடைய கேண்டிடேட். ஸோ நாங்கள் வச்ச பரீட்சையில் பாஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் டெஸ்ட்டு வச்சுருக்கீங்க, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி, மேஜர் எலிஜிபிலிட்டி எல்லாத்துலேயுமே நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு சிவிலிஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிருக்கோம். ஆனால் சிவிலிஸ்ட்டில் எங்களுடைய பெயர் இல்லை. தற்காலிக ஆசிரியர்களாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டே இருக்கீங்க. அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு எங்களை அதிக அளவில் எடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம விரைவில் பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய ஃபைனலான அவுட்புட்டில் தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கிறதுல முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியிட போகிறது உறுதியாகப்பட்டதுங்க. கண்டிப்பாக அதிவிரைவில் செகண்ட் சிவிலிஸ்ட்டு நமக்கு எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இது நடக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ முதுகலை பட்டதாரியில் இது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமானதான். நிறைய பேர் செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்று குறிப்பே சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு வரும் என்ற நம்பிக்கையோடு இருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரிகளை அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த டைமோட வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய வேக்கன்சிஸும் முதுகலை பட்டதாரியில் தோற்றுவிக்க போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கையில் பதாகைகளோட முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிச்சயமாக இது நடக்காதா, பிஜிடிஆர்பியில் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து பிஜிடிஆர்பியில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாமே வேணாம், ஆசிரியர் பணியிடங்களை எங்களுக்கு உயர்த்துக, இந்த வருடமாவது முதுகலை ஆசிரியர்களாக நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வராதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் கடந்த காலங்களை திருப்பி பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையோடு இருங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமே கிடையாது, தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 2013 டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கும் விரைவில் போட போகிறாங்க. இதற்குண்டான அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.